ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, லவ் ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக ரீடிங் பார்க்குறோம். உங்கள் பர்சன் உங்களை பற்றின நினப்பு உங்களோட பர்சனுக்கு இருக்கா? கரண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் அவருக்கு இருக்கா? ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கா? இது வந்து ரீயூனியன் ஆகுமா, இல்லைனா நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுவீங்களா? எப்படி உங்களோட அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகேவா? ஏஞ்சல் மெசேஜ் இது. ஏஞ்சல் யூனிவர்ஸ், சாமுவேல் ஏஞ்சலை நினச்சிக்கோங்க. இந்த பைல் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் கொடுக்குறேன். செகண்டுக்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். நீங்கள் இந்த பிரமிட் வச்சு கூட டிஃப்ரென்சேஷன் பார்த்துக்கலாம், நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஹீலிங் பிரமிட் வந்து ரூட் சக்ராக்குரிய ஹீலிங் பிரமிட், செகண்ட் வந்து த்ரோட் சக்ராக்குரியது. உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா? ஓகே, சரி, சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சில பேரோட பிளாக்கேஜஸ், அந்த கார்மிக்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிளாக் பண்ணுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே பதிவிடணும். அப்போ உங்களுக்கான ப்ரிடிக்ஷனை ஈஸியாக இங்கே எடுக்க முடியும். ஏன்னா டாரூட்டுங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஓகேவா? எனர்ஜி ரீடிங். உங்களோட எனர்ஜி இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. அதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ரெகுலர் வியூவருக்கு இது தெரியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். அவங்களோட கரண்ட்டில் அவங்களுக்கும், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ரீயூனியன் ஆகுமா, இல்லை நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா? யார் என்ன மைண்டில் இருக்கீங்க? உங்களோட தாட் எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட பர்சனுக்கு உங்களை பற்றின தாட் இருக்கா? அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க? அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டினால அதாவது பாதிப்புகள் இருக்கா, இல்லை அது மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கா? தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அது எல்லாமே பார்க்கலாம். சரியா? இங்கே வந்து சாமுவேல் ஏஞ்சல் நினச்சிக்கோங்க. உங்களோட இஷ்ட தெய்வங்கள், அது முருகர், விநாயகர், யார் உங்களுக்கு வந்து மனதில் நினைப்பீங்களோ அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட அந்த இஷ்ட தெய்வங்களோட பேரை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கான அந்த விஷயங்கள், கைடன்ஸ் இதில் வரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 2 கார்டாக வந்து விழுறாங்கப்பா. ஓகே ஓகே, சாமுவேல் ஏஞ்சல் இங்கே வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நான் வந்து சாமுவேல் ஏஞ்சலை பிரதானப்படுத்துகிறேன். அவர்கிட்ட கொஞ்சம் ப்ரேயர் வச்சுக்கோங்க, உங்களுக்கான கைடன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. கரண்ட்டில் உங்கள் பர்சன் என்னென்னா ஒரு உங்களை பற்றின ஒரு தாட் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இருக்குது. பட்டு அவர் வந்து கொஞ்சம் என்னென்னா ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் அவ்வளோ கிடையாது அவருக்கு. அது நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக தானே, மேலுக்கு. நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு. ஓகேவா? அப்படி எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட மணி இன்கம்காக பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வேலையில் ரொம்ப வந்து அவங்கள ஸ்டெபிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு அவர் வந்து அந்த ஒர்க்லேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால அவர் வந்து எதை பற்றியும் வேறு எதை பற்றியும் தாட்டும் அவருக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ், இந்த மாற்றம், அதாவது லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ட்டு நினப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்படி எமோஷ்னல் லாக் ஆகிட்டோம், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தாட் ஓடும். ஓகேவா? அவங்க பர்சனுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீங்களும் இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸிங்காக இருக்க மாதிரி, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங்.
இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அந்த அந்த இது இருக்கும், சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ யாருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கானது. உங்களுக்கு அது ஸ்ட்ரகிள் இல்லையா, அப்போ நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கான மெசேஜ் 2 வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ கூட பார்த்துக்கலாம், அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு. எஸ், ஒரு சிலர் நீங்களும் கூட இப்போ வந்து அதை பற்றி ரிலேஷன்ஷிப் எல்லாமா, நான் இப்போ என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கேம்மா, அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கீங்க ஒரு சிலர். எஸ், ஒரு சிலருக்கு வந்து கைஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின யோசனையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது, ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு பேலன்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் வரும். இப்போ கொஞ்சம் அன்பேலன்சிங்கில் தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தாட், நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை பார்க்கணும், அதாவது அவங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணுன்ற அந்த தாட்டு கொஞ்ச நாளில் வரும். எப்போ மேடம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 மந்த், அப்படி இல்லைன்னா இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயர். சரியா? ஸோ தட் அந்த 1 இயர்க்குள்ளே அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு லாஜிக்காக, அவங்க வந்து ரொம்ப இப்போ வந்து கிளவராக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, பட் வந்து அன்ஸ்டெபிளாக இருக்காங்க. என்ன செய்யுது, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ மணி இன்கமில் கூட கொஞ்சம் அன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம் மேபி உங்கள் பர்சன். அதை நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல், அப்படி எடுத்துக்கணும். சரியா? ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய நீங்கள் இண்டிவிஜுவலாகவே யார்கிட்டையுமே வந்து எதையுமே சொல்லிக்கிறது கிடையாது. உங்களோட சோகங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு அப்படியே டம்ப் பண்ணிக்கிறீங்க. யார்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்குறது இல்லை. மன இறுக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குப்பா. இந்த மன இறுக்கம் இதுக்கெல்லாம் வந்து ஏன் அந்த ஸ்ட்ரகிள்னால், அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், அதாவது வேலை பார்க்குற இடத்துல, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி பிஸ்னஸில் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த தேர்ட் பார்ட்டி அவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நல்ல மதர் கேரக்டரில் இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னும் இந்த ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன், நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி என் பர்சன் கூட நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அது மாதிரி கார்டு பாருங்கள். அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கான ஒரு விஷயங்கள், நீங்கள் வந்து ஏதாவது இதிலேருந்து ரிலீவ் ஆகணும், ஏதோ ஒரு சம்திங் அவர்கிட்ட ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க, நான் ரீஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது கைஸ். எஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க ஒரு சிலர். ஓகேவா? ப்ரப்போசல் இருக்குது, பட் அந்த ப்ரப்போசல் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனித்து பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன் மாதிரி தெரிவாங்க, பட் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ரொம்ப தெளிவாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப படித்தவங்களா, ரொம்ப அறிவாளியாக, திறமசாலியாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு சிலர் வெல் செட்டில்டாக கூட இருக்கலாம். ப்ரப்போசல் உங்களுக்கு நியூவாக வருது, பட் அவங்கக்கிட்ட வந்து இது வந்து நியூ பார்ட்னருக்காக. இப்போ நீங்கள் இது மூவ் ஆன் பண்ணுறீங்களா, நியூ டைரக்ஷன், நீங்கள் பார்க்குறவங்கள ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. இதுதான் அவங்க கார்டியன் ஏஞ்சல். உங்களுக்கு பேலன்சிங் இல்லை அவங்கக்கிட்ட. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்,
ரொம்ப ஹாட்லி ரொம்ப இதுவாக எப்படின்னா அவங்க ரொம்ப வலிகள் வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு செகண்ட் லைஃப் வரும். ஆனால் அந்த பர்சன் வலி வேதனைகள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பாங்க. அவங்களும் வந்து நியூ டைரக்ஷன் எடுத்து தான் உங்ககிட்ட வராங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துகிட்டு நமக்குன்னு ஒரு லைஃப்பை நம்ம வந்து ரொம்ப நாள் யோசனை நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? அந்த நியூ முடிவு, அந்த புதிய எண்ணங்கள் அவருக்கு வரும். சடனாக தோணும். யோசனை இப்போ யோசனையிலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் எப்போ மேடம், எப்போ யோசிச்சு அவர் வர்றது எங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு 2 மாதம், இல்லைனா 3 மாதம், இல்லைனா 1 வருஷம். சரியா? கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணால் மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். வாவ், எவ்வளோ கிளியராக கொடுத்தாங்க பார்த்தீங்களா டாரூட்டில் உங்களுக்கு. அந்த பர்சன் வந்து எப்படியெல்லாம் அவரோட கேரக்டர் இருக்கும். அவர் வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது வெளியில் பார்க்க சிங்கம், உள்ளுக்குள்ளே எலி, பூனைக்குட்டி, இப்படி ஒரு கேரக்டர்லாம் உள்ளே மறைஞ்சிருப்பாங்க. அப்படியே அவங்கள பார்த்தோன்னே இவங்க ரொம்ப தைரியசாலி, இவங்க வந்து ரொம்ப ஹை பொட்டென்ஷியல் பர்சன், இவங்க நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க அப்படின்னு கவுந்துடாதீங்க. பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஏற்கனவே ஆழ்மன பதிவுகள் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? இந்த பைல் ரீடிங் பார்த்தவங்க நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அது உங்களோட குடும்பமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுக்கு நிறையா உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு ஒரு தடையாக இருக்காங்க. ஒரு கூட்டம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், நீங்கள் கேட்குற அந்த நியூ பிகினிங்ஸ்க்கு உங்கள் பர்சன் எப்படி வருவாங்கன்னா, அவங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப நாளாக யோசித்து ஒரு முடிவு வந்துடுவாங்க. ஓகேவா? அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, ஒரு சிலர் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்கீங்க, ஒரு விடை கிடைக்காமல் தேடிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு விடையும் கிடைக்கும். ஆனால் உங்களை அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும். ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஒரு சிலர், அதாவது அபவ் 45-50 அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களோட ஏஜ் குரூப். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இதுக்கு காரணம் ஒரு மெயில் எனர்ஜி. அவங்க எப்படின்னா ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ரொம்ப வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வருமா எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க மைண்டு வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷனில் இருக்குப்பா. அவங்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியல. அதுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி முட்டுக்கட்டையாக இருக்காங்க, தேர்ட் பார்ட்டியாக. அவங்க அது மேபி அதுதான் அந்த பிரேக்குக்கு காரணமாக கூட இருப்பாங்க, அந்த பர்சன் தான். அதனால தான் அவருக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்கள் எதுவும் தெரியல. உங்களுக்கான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து அபவ் 35 இருப்பீங்க. சில யோசனை இருக்குது உங்களுக்கு, உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு யோசனை இருக்குது. ஆமாவா இல்லையா? சிங்கிளாக இருக்கீங்க, யோசிச்சிட்ருக்கீங்க. இந்த வாய்க்கா வரப்பு தகராறுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட்டு என் வேலையை பார்க்குறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்பப்போ வந்து உங்களை வந்து காயப்படுத்தி உங்களை வலி வேதனைகளை கொடுத்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக உட்கார வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியரும் பார்த்துருக்கீங்க கைஸ். இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இப்போ இது பண்ணது ஒரு சிலர் வந்து இன்னும் உங்களோட அந்த மெயிலோ இல்லை ஃபீமேலோ உங்களை வந்து அழுத்துறாங்க. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த சீக்கிரமே வந்து திருமணம், உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து இல்லை நீங்கள் நீங்கள் வந்து நியூவாக உங்களுக்கு லைஃப் வேணும்னு நினச்சி மூவ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கான அந்த பர்சன் வராங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போகணுன்னு சொல்லிட்டாங்க. பிரேக்கில் இருக்கீங்க, சிங்கிளாக தான் இருக்கீங்க. இப்போது மூவ் ஆன் ஃபார்வர்டு. ஓகேவா? எம்பிட்டு அழகாக கார்டு ரீடிங் கொடுக்குறாங்கடப்பா.
செமையாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃபார்வர்டாக தான் போகணும், நீங்கள் வந்து அபோவ் இந்த ஏஜ் குரூப் கூட சொன்னேன் நான். உங்களுக்கு நிறைய லட்சியங்கள் கனவுகள்லாம் வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப டீப்பாக இருப்பீங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் மற்றவங்கள ஹீல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் செய்வீங்க. ஓகேவா? உங்ககிட்ட ரொம்ப ஹை பவர் பொட்டென்ஷியல்லாம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. உங்களுக்கே நான் அப்படியெல்லாம் சாதிச்சிருவேனா, என்னால் அப்படியெல்லாம் நடந்துருமா என் லைஃப்பில்? ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமையும் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக் ஆகி டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிருக்கீங்க. ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? எப்போ மேடம் வரும்? எப்போ வரும்னா இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 2லேருந்து 3 மாதம், ஒரு சிலருக்கு 1 இயர். இது அவங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கார்மிக், உங்களோட அந்த விஷயங்கள் பொறுத்து தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். சரியா? எஸ், உங்களுக்கு வந்து இந்த நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்பு, அரவணைப்பு, ஒரு சப்போர்ட், மாடல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி வராங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மெயில் எனர்ஜி வராங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு வராங்க. நீங்கள் குருமார்கள், உங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கான அந்த பேரை கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து டிவைனோட சப்போர்ட் உங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி காமிக்குதுங்கப்பா. ஒரு சிலருக்கு ரீயூனியன் ஆகும், பட் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் வராங்க, பட் உங்களோட இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ஃபெயிலியர் திரும்ப பார்க்க வைக்கும். ஏன்னா நீங்கள் முதல்ல மூவ் ஆனதே இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான். உங்களுக்கு அந்த ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்கள் பர்சன் வராங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து நிறைய ஃபெயிலியர் அவங்க பார்த்துருக்காங்க, பிரேக்கில் இருக்காங்க. ரொம்ப யோசனை தான் அவங்களுக்கும், டக்குன்னு முடிவெடுக்க தெரியல. ஆனால் மாறும் சிச்சுவேஷன், கார்டு மூலம் பார்க்கும்போது மாறும் அப்படிங்கிறாங்க ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரீயூனியனுக்காக சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போவே சொன்னேன் நான், கண்டிப்பாக வராங்க. வரும் பொழுது ஒரு சில விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கும் ஆழ்மன பதிவு இருக்குது, அவருக்கும் வந்து ரெக்கார்டு இருந்துச்சுன்னா ஆழ்மன பதிவு ரெக்கார்டு உங்களோட அந்த பாண்டிங்க்கு கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுத்துரும். அதனால் ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் வாங்க. அதே மாதிரி அதுக்கு ரெமிடி வேணும்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பழைய வீடியோ பதிவுகளை வந்து இந்த வீடியோட எண்ட்லேயும் வைக்கிற லிங்க்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சரியா? சில பேர் வந்து உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப இந்த பிரச்சனைகள்லாம், உங்களுக்கு வெற்றி, அதாவது நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்கப்பா. அது எப்படியோ அவங்க தான் அந்த பிளாக் மேஜிக் கூட. எஸ், அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க ஒரு 3 பீப்புள்ஸ் இருக்கா மாதிரி தெரியுது. உங்களோட வெற்றி, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு ட்ராபேக்கு வந்துடும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. முடிவு உங்கள் கையில். ஃபோக்கஸிங்கும் வேணும் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபோக்கஸிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். உங்கள்கிட்ட நிறையா வந்து அன்ஸ்டெபிலிட்டி, நிறைய வந்து என்ன சொல்கிறதுனா, பழைய ஃபெயிலியர்ஸ்லாம் உங்களுக்கு அது ஒரு லெசன், அதுதான் வந்து ரொம்ப உங்கள் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் எடுக்கிறது, அதுக்கான முயற்சிகளை செய்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. யோசனை உங்களுக்கும் யோசனை, எதை பண்ணுறது, வேணாமான்ட்டு. ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பர்சன் லைஃப்பில் வராங்க. அவங்க மேபி உங்களை விட கொஞ்சம் யங்காக இருக்கலாம், உங்களோட பழைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த உறவுக்காக நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க கைஸ். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புனித பந்தம். ஓகேவா? ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தம். எஸ், அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பர்சன் கைஸ். ஸோ உங்களோட அந்த ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்கள் பின்னாடி நிறைய வேலை பார்க்குறாங்க.
அவங்களால நிறைய வந்து நிம்மதி இல்லை. உங்களுக்கு நைட்டில் படுத்திங்கன்னா தூக்கம் கிடையாது. அவங்க செய்கிற அந்த விஷயங்களெல்லாம் நினச்சி, ஃபெயிலியர்ஸ்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் கார்டு உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் சொல்லிட்டாங்கப்பா. இது பாருங்கள், இந்த கார்டுக்குள்ளேயே டபுள் மைண்டாக நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் வைக்கணும். சரியா? ஓகே. ஒரு சிலர் வந்து ரீயூனியன் ஆனாலும் உங்களோட அந்த ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கு ரெக்கார்டு இருக்கும், அவரோட ஆழ்மன பதிவுகள் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். அதில் போய் பாருங்கள் என்னென்ன சர்வீஸ். ஒரே ஒரு டாபிக் தான் அது, ஆர்எஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு. அது ஒரு மாஸ்டர் கிளாஸ். அதுக்குள்ளே எத்தனை சர்வீஸ் இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்வீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லைனா வந்து அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகணுன்னாலும் ஆகலாம். அது உங்கள் திறமை. ஓகேவா? ஸோ உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கோங்க. மெயினாக வந்து எந்த கிளாஸ் வேணும்னா உங்களுக்கெல்லாம் லைஃப் கோச்சிங் கிளாஸ். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து ரீடிங் சூப்பராக வந்துச்சுப்பா. வாட் அ பியூட்டிஃபுல் ரீடிங். எவ்வளோ எல்லா கார்டையும் எடுக்க வச்சிட்டாங்க. நான் 3 கார்டில் முடிக்கணும்னு நினச்சேன். 3 கார்டில் முடிக்கிற மாதிரியா இருக்குது இங்கே நிலமை. எத்தனை பேருக்கு என்னென்ன சிச்சுவேஷன் பாருங்கள். உங்களை சுற்றி இருக்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற டார்ச்சர், அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு தெரியும். இதனால் வரைக்கும் தெரியாமல் இருந்தால் இப்போ ரீடிங் பார்த்துலேருந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த பழைய ஃபெயிலியர் திரும்ப வந்து நீங்கள் நியூவாக வர்றவங்ககிட்டையும் அந்த பாதிப்பை அவங்க கொடுப்பாங்க. ஸோ கேர்ஃபுல். இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸு இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ நியூவாக வர பர்சன் ரீயூனியன் ஆகுது அப்படின்னாலும் சரி, கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஏஞ்சல் கார்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொஞ்சம் நல்லா டீட்டெயில் இது வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு போங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான அந்த ரெக்கார்ட் ஃபெயிலியரில் ஏன் வருதுங்கிறதுக்கான ரீசனும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முடிவு நீங்கள் தான். ஃபோக்கஸிங்காக இருக்கணும், உங்கள் வேலையில் கவனம் வைக்கணும். ஓகேவா? சரி, பைல் 1க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 55544 வந்து சாமுவேல் ஏஞ்சல் நம்பர். நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், அபேண்டன்ஸ், 1111, 111 இந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஏஞ்சல் நம்பர். டிவைன் உங்களுக்கு கைட் பண்ணுற நம்பர் அதெல்லாம். அதனால் அந்த நம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். சரியா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஷார்ட்டாக அனுப்புங்க. அப்புறம் வந்து சண்டே 7:30 to 8:30 வந்து லைவ் ரீடிங் இருக்குது. ஓகேவா? லைவ் செஷன் இருக்குது. ஒரு கொஸ்டின் ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு மோர் தென் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா பே பண்ணி பார்த்துக்கணும். இல்லை நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலை மனதில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் வேறு யார் இருந்தாலும் அவங்களையும் நினச்சிக்கோங்க. கணபதியாக இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, எந்த காட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை உங்கள் குலதெய்வம் அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. ரீடிங்கில் உங்களுக்கான கைடன்ஸ் வரணுன்ட்டு உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன வச்சுருக்காங்க சாமுவேல் ஏஞ்சல், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன வச்சுருக்காங்க. சம்படியார் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பர்சன் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, எப்போ வந்து ரீஜாயின் பண்ணுவாங்க, வருவாங்களா இல்லையா, உங்கள் பர்சன் பற்றி. ஓகே, உங்கள் பர்சன் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குது. உங்கள் பர்சன் ரீஜாயின் பண்ணுவாங்களா கைஸ். உங்கள் பர்சன் மைண்டில் ஒரு ஆஸ்லேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி யாரும் இருக்காங்க போல்.
ஒரு சிலர் ஃபேமிலி சுச்சுவேஷனால் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பாயிருக்கீங்க. ஒரு சிலர் நிறைய இந்த உறவுக்காக நிறைய ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். எஸ், ஒரு ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப கரேஜான ஒரு ஜெல்லஸ் பர்சன் உங்கள் லைஃப்பில் அவங்க பர்சனை வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்க விடாமல் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கிறீங்க, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க, இந்த உறவை புதுப்பிச்சுக்கணும்னு சொல்லி அதை வந்து முயற்சிகள் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கள, ஒரு சிலர் ஃபெயிலியர் பார்த்துட்டு அந்த உறவை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி ரொம்ப யோசனை அதில் வந்து கொஞ்சம் ஹெல்த்து கூட உங்களுக்கு வந்து கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பாருங்கள். நீங்கள் மூவ் ஆன் ஃபார்வர்ட் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ரொம்ப இதில் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்டாக போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. எஸ், ஆக்ஷன் எடுங்க. அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அந்த பர்சன் வந்து ஸ்டெபிலிட்டியான மைண்டில் இல்லை, புரியுதா? அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்க அதை பண்ண விட மாட்டாங்க. அதனால் அவங்களோட மல்லு கட்டி ஒரு சிலருக்கு வந்து காலம் நேரம் தான் போயிருக்கும். நீங்கள்லாம் அபவ் ஒரு சிலர் வந்து 25 மேலே இருக்கீங்க, ஒரு சிலர் 35க்கு மேலே இருக்கீங்க. வேறு என்ன உங்களுக்கு ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் யோசனையில் இருந்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னால் உங்கள் பர்சனுக்கு மைண்டு சரியில்லை, டிசிஷன் மேக்கிங்கில் அவங்க லேகாகி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லைஃப்பை பற்றின ஒரு புரிதல், ஒரு முடிவு எடுக்க தெரியல உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி வராங்க கைஸ். ஓகே, அவங்க வந்து நல்ல உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, உங்களோட அந்த கம்பேனியன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஆனால் ஃபஸ்ட்டு யோசிப்பீங்க நீங்கள், அவங்க உங்களுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா, அவங்க நமக்கு ஏற்ற பர்சன் தானா அப்படின்ற டவுட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் அவங்க உங்களுக்கு ஸ்டெபிளான ஒரு நல்ல ஒரு பேர் தான் அவங்க. ஓகேவா? நல்ல ஒரு பர்சன். இது டிவைனால், ஏஞ்சல்ஸால் ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தமாக இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கணும். உங்கள்கிட்ட அன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்குறது மேல் எனர்ஜி. சில பேர் உங்களுக்கான விஷயம் சொல்கிறேன். ஒரு சிலர் ஃபீமேல் வந்து நீங்கள் எப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து டீச்சர்ஸ், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. சரியா? நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிலையும் இருக்கீங்க. ஓகே, இதுதான் வந்துட்டார் ஹீரோஃபண்ட். இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. உங்களால் முடியும், முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ஃபெயிலியர் இருக்குது, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களோட ஏஜ் இப்போது அபோவ் 35னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோர் தென் அதுக்கு மேலே நிறைய, இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, இது எங்கே போனாலும் அடி விழுது உங்களுக்கு. எதை தொட்டாலும் ஃபெயிலியர். இது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு 6 மாதம், இல்லைனா 8 மாதங்கள், இல்லைனா 12 மந்த். ஓகேவா? எஸ், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியன் கொடுக்கக்கூடிய பர்சனில் வராங்க. இப்போது உங்களுக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப சோகத்திலேயே இருக்கீங்க, இன்னும் ஹீல் ஆகலை, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. அன்ஸ்டெபிலிட்டியாக உங்கள் பர்சன் அடிக்கடி வந்து உங்களை தொல்லை கொடுத்துட்ருக்காங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இவங்க அடிக்கடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க.
ஓகேவா? ஸோ உங்களை ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து என்ன மென்டாலிட்டியில் வராங்க, எப்படி அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் உங்கள் பர்சன் உங்ககிட்ட நெருங்கி வராங்க, கம்யூனிகேஷன் இருக்குது, அவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் இது கொடுப்பாங்க. பட் உங்ககிட்ட கொஞ்சம் அன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. 2 பேருக்கும் வந்து ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதோடய லிங்க்கு கூட நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஏதாவது புரிதல் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சரி. சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறார்? டாரூட்டில் பார்த்துட்டோம். ஏஞ்சல் மெசேஜில் லெட் கோ, எஸ், லெட் கோ பண்ண சொல்கிறார். ஏன்னா அவங்க பண்ண விஷயங்களெல்லாம் மறக்க மாட்டேன்றீங்க. கார்ட் கட்டிங் நடக்கலை, அதுக்கு தான் சொல்கிறேன். கார்ட் கட்டிங்கில் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டம் போங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்துக்கு வேணால் அது ஆறுதலாக இருக்கும். ஆனால் பெர்மனன்ட் ரெமெடி என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆழ்மன பதிவுகள் வேலை செய்யும் கைஸ். உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை உடைக்கணும், பிரேக் பண்ணணும்னா இந்த கார்ட் கட்டிங் நடக்கணும். அதுக்கு தான் அடிக்கடி ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்கிவ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கன்னு. ஆனால் எத்தனை பேர் அதை முடியுது? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடிகிறதுக்கு காரியம் இல்லை. நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் மனசுங்கிறது ஒரு மண் மாதிரி. அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் என்ன சீடு போட்டு ஆழ புதைத்து வச்சுருக்கீங்களோ அந்த சீடு வந்து விருட்சமாக வளரும். அது விருட்சமாக வளரும் போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபெயிலியர் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் கான்ஷியஸில் கொடுக்குற விதையெல்லாம் வந்து மேலே தூவி விட்டேன். மண்ணுக்குள்ளே சரியாக விதை விழுந்தால் தானே அது வந்து விருட்சமாக வளரும். மேலே மட்டும் சும்மா தூவி விட்டுட்டு போனால் வளருமா? அப்படி தான். கான்ஷியஸில் இருக்கும் போது எந்த ரெக்கார்டும் இதாகாது. சப்கான்ஷியஸ்க்கு தான் அவ்வளோ பவர். அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் இது மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு அந்த பர்சனை பற்றின டீப்பான விஷயங்கள், கோபதாபங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் நல்ல விதமாக தான் மேடம் நினைக்கிறேன். நீங்கள் நல்ல விதமாவது உங்களுக்கு ஒரு நியூ வேணும்னா பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். அந்த பர்சனை பற்றி மேலோட்டமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, இதை பற்றின புரிதல்லாம் வேணும்னா பழைய வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. இதுக்கு ரெமெடி சொல்கிறேன்னுல, ரெமெடி வந்து இதுதான். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் நம்மக்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள் 2 பேருக்குமே ஏதாவது இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆரா சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட முடியாது. அதனால் நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ், அதுலேயே நிறைய கிளாஸஸ் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆரா சர்வீஸ் கிளாஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். மற்ற சர்வீஸ் கிளாஸஸ் வந்து மாஸ்டர் கிளாஸஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். டீட்டெயில் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்ட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் பர்சனோட தாட் எப்படி இருந்தது? உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்ககிட்டேருந்து உங்களால் இது பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னீங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். ஓகேவா? டிவைன் உங்களுக்கு நிறைய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களையும் நீங்கள் நல்லா வச்சுக்கணும். உங்கள் பர்சன் இப்போ நியூவாக வரவங்களும் அதால் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு சிலருக்கு பைல் 1ல் பார்த்தீங்கன்னா நியூவாக வராங்க இல்லையா, அவங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வேணும்னு தான் அப்படி தான் அவங்களும் தாட்டில் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே, ஒரு ஹார்ட்லி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், எமோஷ்னல் சப்போர்ட் வேணும், எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்களோட ரெக்கார்டு உங்களை ஃபெயிலியர் ஆக்கும், உங்கள் ரெக்கார்டு அவங்கள ஃபெயிலியர் ஆக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா லைஃபுங்கிறது வந்து சும்மா அப்பப்போ ஒரு நாளைக்கு நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறது கிடையாது. ஓகேவா? புரியுதா? அதனால் முக்கியமான முடிவுகள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455, இந்த நம்பருக்கு நன்றி சொல்லுங்கள். அடிக்கடி இந்த நம்பர் பார்ப்பீங்க. அதே மாதிரி நியூ பிகினிங்ஸ்க்கெலாம் வந்து 1111 நம்பர் 111 அபேண்டன்ஸ். ஓகேவா? அது நியூ பிகினிங்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.